மீன ராசி சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2026 முதல் 2029 வரை. மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 11 மற்றும் 12ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு 12இல் அமர்ந்து விரய சனியாக பல வீண் விரயங்களையும் தூக்கமின்மையையும் கொடுத்து வந்தார். தற்போது மார்ச் 6, 2026 முதல் உங்கள் ராசியிலேயே, அதாவது ஜென்ம ராசியில் அமர்ந்து பெயர்ச்சியாகிறார். இது உங்களுக்கு ஜென்மசனி காலமாகும். இது உங்களை சோதித்து பட்டை தீட்டி புதிய பரிமாணத்திற்கு எடுத்துச் செல்லும் ஒரு காலம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி விரிவான பலன்கள் இதோ. உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி சனியாக இருப்பதால் விரயஸ்தானத்திலிருந்து ஜென்ம ராசிக்கு வருவது லாபங்களையும் தரும், அதே சமயம் பொறுப்புகளையும் அதிகரிக்கும். கடந்த கால கவலைகள் நீங்கும், ஆனால் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாகும். இருந்த இடம் 12ஆம் வீடு, கும்பராசி, விரயசனி. கடந்த 2.5 ஆண்டுகளாக மருத்துவ செலவுகள், வீண் அலைச்சல்கள் மற்றும் தூக்கமின்மையை சந்தித்திருப்பீர்கள். போகுமிடம் 1ஆம் வீடு, மீனராசி, ஜென்மசனி. இது உங்கள் ராசி. இங்கே சனி அமர்வதால் சோம்பல் தலைதூக்கலாம். உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்க சற்று தாமதமாகும். பார்க்கும் இடங்கள், அதன் பலன்கள். சனி பகவான் ஜென்ம ராசியிலிருந்து 3, 7 மற்றும் 10ஆம் இடங்களை பார்க்கிறார். 3ஆம் இடம் வீரியஸ்தானம். உங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை உயரும். இளைய சகோதரர்களுடன் இருந்த மனஸ்தாபம் நீங்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். 7ஆம் இடம் களத்திரஸ்தானம். வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். கூட்டுத் தொழிலில் நம்பி யாருக்கும் பொறுப்புகளை தர வேண்டாம். 10ஆம் இடம் கர்மஸ்தானம். வேலையில் பணிச்சுமை அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். தொழில் ரீதியாக அதிக அலைச்சல் இருக்கும். வயது வாரியான பலன்கள். 12 முதல் 21 வரை. கல்வியில் கூடுதல் கவனம் தேவை. புதிய கலைகளை கற்க ஆர்வம் கூடும். விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற அதிக உழைப்பு தேவை. 21 முதல் 25 வரை. வேலை தேடுபவர்களுக்கு சற்று தாமதமான வெற்றி கிடைக்கும். வெளியூர் சென்று பணிபுரிய வாய்ப்புகள் வரும். 25 முதல் 30 வரை. திருமண பேச்சுவார்த்தைகள் இழுபறியாகும். புதிய வாகனம் வாங்கும் முன் ஆவணங்களை சரிபார்க்கவும். 30 முதல் 45 வரை. குடும்ப பொறுப்புகள் கூடும். வேலையில் மேலதிகாரிகளுடன் அனுசரித்துச் செல்லவும். சொத்து விஷயங்களில் கவனம் தேவை. 45 முதல் 50 வரை. பிள்ளைகளின் உயர்கல்விக்காக செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தில் சிறு தொந்தரவுகள் வரலாம். 50 முதல் 60 வரை. ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள். ஓய்வுகால நிதியை திட்டமிடுவீர்கள். குடும்பத்தில் உங்கள் சொல் மதிப்பு பெறும். 60 மேல். பேர குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக காலம் கழிப்பீர்கள். உடல் நலனை பேணுவது அவசியம். பொது பலன்கள். வேலை மற்றும் தொழில். வேலையில் அதிக பொறுப்புகள் வரும். பணிச்சுமை இருந்தாலும் உங்கள் திறமை அங்கீகரிக்கப்படும். வியாபாரம். வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய புதிய முதலீடுகள் செய்வீர்கள். போட்டிகளை சமாளித்து லாபம் ஈட்டுவீர்கள். ஆரோக்கியம். கால் அல்லது மூட்டு தொடர்பான சிறு உபாதைகள் வரலாம். முறையான மருத்துவ பரிசோதனைகள் அவசியம். பொருளாதாரம். பணவரவு சீராக இருக்கும், ஆனால் செலவுகள் அதிகரிக்கும். ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது. திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம். திருமண முயற்சிகள் தாமதப்படலாம். குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். சொந்த வீடு. புதிய வீடு வாங்குவதற்கோ அல்லது கட்டுவதற்கோ வங்கிக் கடன் வாங்கும் முன் ஆவணங்களை சரியாக சரிபார்க்கவும். கடன். புதிய கடன்களை வாங்குவதை தவிர்க்கவும். பழைய கடன்களை அடைப்பதில் சிரமம் இருக்கலாம். தம்பதி உறவு மற்றும் குடும்பம். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்லுதல் அவசியம். குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் வரலாம். அதை நிதானமாக கையாளவும். பரிகாரங்கள் மற்றும் ஆலோசனைகள். நரசிம்மர் வழிபாடு. சனிக்கிழமைகளில் நரசிம்மர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது ஜென்மசனியின் பாதிப்பை குறைக்கும். தானம். ஆதரவற்றோருக்கோ அல்லது முதியோர் இல்லத்திற்கோ உணவளிப்பது சிறந்தது. எள் தீபம். சனிக்கிழமைகளில் வீட்டின் அருகே உள்ள கோவிலில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடவும். முக்கிய அறிவுரை: நிதானம் மற்றும் பொறுமை அவசியம். மேலும் பலன்கள் தெரிஞ்சிக்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.